அனைவருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட்டா தமிழுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமாக படிக்கிறவங்க தமிழை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நண்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. புதிய நண்பர்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த மெசேஜில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சிக்கவே நான் அதை ஒரு 4-5 டைம் படித்தேன். சரிங்களா? என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உன்னோட வீடியோ இப்போ தான்டா பார்த்தேன், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? இனிமேல் டிஎன்பிஎஸ்சியில் அவுட் சோர்ஸ் படிக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீ அவுட் சோர்ஸ் படிக்க வேணான்னு சொல்கிற. உன்னோட சுயலாபத்துக்காக ஏன்டா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் விளாட்ற? ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக வழி நடத்தாத, இது எங்களோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எதையும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அவங்க இப்போ சிம்பிளாக என்ன சொல்ல வராங்கன்னா, இனிமேல் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் நிறையா படிக்கணும். அப்படி படித்தா தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னா, அதாவது சரிங்களா, நான் என்ன அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா, அவுட் சோர்ஸை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்படி பண்ணால் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியாத அப்படின்னா அந்த தம்பி சொல்ல வராப்புல. இதை பற்றி நம்ம கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம், கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா இப்போ நம்ம பேட்சில் இருக்கிற சில பேருக்கு இந்த டவுட் இருந்தாலும் இருக்கும். ஏன்னா நான் அவுட் சோர்ஸை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிங்கன்னு கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் அதை பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஒரு சந்தேகம் இருக்கும். அது எப்படி கம்மியாக படித்தா நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அந்த வீடியோவுடைய பிகினிங்லேயே நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் அந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கும் அப்புறம் ஃப்ரெஷர், சரிங்களா, ஃப்ரெஷர்னால் புதுசாக படிக்கிறவங்க, இவங்களுக்கு தான் நான் சொல்கிறது பொருந்தும். மற்றவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேணான்னு அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன் இந்த மாதிரி அவுட் சோர்ஸை லிமிட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கைடாக இருந்தாலும், சரிங்களா, இப்போ நான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் அடிப்படையில் நானும் ஒரு மாணவன் தான். நானும் படித்து கஷ்டப்பட்டு படித்து, அதுவும் வேலைக்கு போய்கிட்டே கஷ்டப்பட்டு படித்து தான் எக்ஸாமில் கிளியர் பண்ணேன். சரிங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய டைம் சொன்னது தான். இதை எதுக்காக திரும்ப சொல்கிறேன்னா, அப்போ பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அவங்க வாழ்க்கையில் அவங்க என்னென்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்காக கொஞ்சமாக படி வேலையை பிடி அப்படின்ட்டு ஒரு சீரியஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் மேக்ஸிமம் படிக்க வேண்டிய விஷயங்களை எந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 95 கொஷின்லேருந்து ஒரு 96, 97 கொஷின் கூட ஸ்கூல் புக்லேருந்தே கேட்டுருவாங்க. அதுவும் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பொதுத்தமிழ் புத்தகத்திலேருந்தே கேட்டுருவாங்க. சரிங்களா? இது எப்போனா ஆல்மோஸ்ட் 2023 வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொதுத்தமிழ் புத்தகத்தை கூட 11th 12th சிறப்பு தமிழ்னு ஒரு புத்தகம் இருக்கும். இந்த புத்தகத்திலிருந்தும் கொஷின் கேட்க ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து இந்த சிறப்பு தமிழை தாண்டி அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் அவுட் சோர்ஸ் போக ஆரம்பித்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பழமொழிகள்லாம் பழமொழி 400ன்னு ஒரு புத்தகம் இருக்கும், அவுட் சோர்ஸ் புத்தகம். அதிலிருந்து கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள் ஃபஸ்ட்டு ஆட்சி சொல் அகராதின்னு ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் கூட யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. பிகினிங்கில் கலைச்சொற்கள் ஆட்சி சொல் அகராதின்னு அவுட் சோர்ஸ் தான் அது, அதுலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்களுக்கு வேறு ஒரு புத்தகத்திலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலைச்சொல் பேரகராதி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும், அதுலேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் மற்ற விஷயங்களும். சரிங்களா? இப்போ பிறமொழி சொற்கள்னு ஒரு டாபிக் இருக்கும், அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ அகராதிலாம் இருக்குல்ல, நார்மலாக அகராதி இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அவங்க புதுசாக ஒவ்வொரு புத்தகத்தை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2-3 வருஷம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் பிகினிங்கில் ஆட்சி சொல் அகராதின்னு ஒரு புத்தகத்தை சொல்லி அதை படிங்கன்னா மேக்ஸிமம் யூடியூப்பில் இருக்கிற எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிலமை மாறிடுச்சு. அதேமாதிரி பிகினிங்கில் ஒரு 2-3 அவுட் சோர்ஸ் தான் படிக்க சொல்லியிருப்பாங்க. அதிகபட்சம் ஒரு 5 அவுட் சோர்ஸ் தான் படிக்க சொல்லியிருப்பாங்க.
பட் இப்போ அந்த 5 அவுட் சோர்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 20 அவுட் சோர்ஸில் போயிட்டு நிற்கிது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ ரெஃபர் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, எல்லாருமே ரெஃபர் பண்ணுறாங்கல்ல, அந்த 20 அவுட் சோர்ஸையுமே நீங்கள் படிச்சுட்டு போனாலும் இதிலிருந்து தான் கொஷின் வரும்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இதை தாண்டி நிறைய அவுட் சோர்ஸ் இருக்குது. சப்போஸ் அவங்க அடுத்த எக்ஸாமில் அதுலேருந்து கூட கேட்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த 2 வருஷத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் புதுசாக ஒரு புத்தகமோ இல்லை பல புத்தகமோ உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன மாதிரி கைடும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸாமையும் பார்த்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் எந்தெந்த புத்தகத்துலேருந்து கொஷின் எடுக்கிறாங்கன்னு பார்த்து, எப்பா இந்த புத்தகத்தை படிங்கப்பா இதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க, எப்பா அந்த புத்தகத்தை படிங்கப்பா அதுலேருந்து கொஷின் கேட்குறாங்கன்ட்டு ஒவ்வொரு எக்ஸாம் முடிய நாங்களும் ஒவ்வொரு புத்தகமாக இதை படிங்க அதை படிங்க அதை படிங்கன்னு உங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கிக்கிட்டே போகிறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி நான் ஒரு 30 புத்தகமே இப்போ சொல்கிறேன்னு வச்சுங்க, அந்த 30 புக்கையும் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போனாலும் அதிலேருந்து தான் கொஷின் வரும்லாம் உறுதியாக சொல்ல முடியாது. ரீசெண்டாக 2 வருஷம் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் மேக்ஸிமம் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவுட் சோர்ஸை குறைச்சிக்குங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன தான் அவுட் சோர்ஸ் படிச்சுட்டு போனாலும் அந்த அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கொஷின் வரும்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கு தான் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அவுட் சோர்ஸை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 4 விஷயம் அதில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவுட் சோர்ஸை குறைக்க சொல்லியிருப்பேன். 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கிறதே திரும்ப திரும்ப படிக்க சொல்லியிருப்பேன். சரிங்களா? ரிப்பீட்டடாக திரும்ப படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். 3வது படிச்சுட்டு போகிற விஷயங்கள்லேருந்து கேட்குற கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். 4வது வந்து நமக்கு தெரியாத கொஷின் இருக்கும் இல்லையா, அந்த தெரியாத கொஷினுக்கு நம்ம படித்த விஷயங்களை வச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் சீரியஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? நாம் வந்து மொத்தம் ஒரு 35 டெஸ்ட் வைக்க போகிறோம். இப்பயுமே சொல்லிடுறேனே, இந்த 35 டெஸ்ட் எதுக்காக நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ இந்த 35 டெஸ்ட்டில் மொத்தம் 3600 கொஷின் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ரைட்டா? இந்த 3600 கொஷின்லேருந்தா தமிழில் கேட்க போகிற 100 கொஷின் வருமானா கண்டிப்பாக கிடையாது. இந்த 3600 கொஷின்லேருந்து ஒரு 75 கொஷின் 70 கொஷின் வந்தாலே பெரிய விஷயம்தான். அப்போ எதுக்காக இந்த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை டிஎன்பிஎஸ்சி தேர்வை நோக்கி தயார்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த டெஸ்ட்டு. சரிங்களா? அது என்ன தயார்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் புத்தகத்தை படிச்சுட்டு போவோம். ஸ்கூல் புக் படிப்போம், அப்புறம் அவுட் சோர்ஸ் சம்திங் படிக்கிறோன்னு வச்சுங்களேன். அதிலிருந்து தான் கொஷின் வரும் அப்படின்னு நம்பி எக்ஸாமுக்கு போவோம். எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி கொஷின் இருக்கும். அதை பார்த்த உடனேவே நம்ம ஒரு என்ன சொல்கிறது, வெக்ஸ் ஆகிடுவோம். ஒரு பதற்றமும் வந்துடும். என்னடா படிக்காததெல்லாம் கொஷினாக வந்திருக்கு, நம்ம எப்படி இது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுன்னு ஒரு பதற்றம் வரும். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஒரு பதற்றத்தை ஃபேஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய இந்த 35 டெஸ்ட்டோட முக்கியமான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஒரு ஓப்பன் மைண்டாக எக்ஸாமுக்கு போக வைக்கிறது தான். சரிங்களா? அதாவது இதுதான் எக்ஸாமில் வரும் அப்படின்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டுலாம் போகவே கூடாது. சரிங்களா? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எக்ஸாமுக்கு போகணும். கொஷின் எப்படி வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன், எப்படி வந்தாலும் என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? நான் படித்த விஷயங்களை வச்சு படிக்காத விஷயங்களுக்கு என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போகணும். அந்த கான்ஃபிடென்ட்டை உங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் இந்த 35 டெஸ்ட் நாம் வைக்கிறோம். சரிங்களா? இதில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இருக்கும். அதை பார்த்த உடனே உங்களுக்கு லைட்டாக ஒரு பதற்றம் வரும். டெஸ்ட் எழுதும்போதே என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பதற்றம் வந்து டெஸ்ட் எழுதும்போதே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பதற்றத்தை அடிக்கடி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது எந்த விதமான பதற்றமும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அந்த 35 டெஸ்ட்டும் ஒரு 35 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி தான். சரிங்களா? ஸோ அப்போ இதில் உங்களை எந்த அளவுக்கு வந்து நல்லா யோசிக்க வைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ண முடியுமோ, சரிங்களா, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பதற்றத்தை க்ரியேட் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையும் இந்த டெஸ்ட்லேயே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது அங்கே எப்படி கொஷின் பேப்பர் எப்படி இருந்தாலும் சரி தான், அதை பார்த்து பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்ப்ரைஸோ ஒரு பயமோ பதற்றமோ எதுவுமே வராது. இதை தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், பார்ட் டைமாக படிக்கிறவங்களை நான் ஏன் அவுட் சோர்ஸை குறைச்சிக்குங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போது ஒரு பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 5 மணி நேரம் டைம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுவே வந்து கண்டினியூஸாக கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கரெக்டாக 5 மணி நேரம் டைம்லாம் கிடைக்காது.
அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேரம் வந்து அவங்களோடதே கிடையாது. சடனாக யாராவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா 5 மணி நேரம் அப்படியே காலி ஆகிடும். சரிங்களா? ஸோ அதை வேறு ஏதாவது அப்பப்போ கமிட்மெண்ட் ஏதாவது வரும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும், சம்திங் ஏதோ ஒன்று குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் அவங்களுக்கு படிக்க டைம் கிடைக்குதுன்னா இது டெய்லி கிடைக்குமானாலே கிடைக்காது. சரிங்களா? இப்போ இந்த 5 மணி நேரத்தில் இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தமிழ்லேருந்து மட்டும்தான் கொஷின் வரும்னா பிரச்சனை இல்லை, நம்ம தமிழ் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். ஆனால் இந்த 5 மணி நேரத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்? தமிழ் படிக்கணும், கணக்கு பார்க்கணும், ஜிஎஸ் படிக்கணும். சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் தமிழுக்கு ஒரு 2 மணி நேரம், ஜிஎஸ்க்கு ஒரு 2 மணி நேரம், கணக்குக்கு 1 மணி நேரம் ஒதுக்குறீங்கன்னு வச்சுப்போம். வெறும் 2 மணி நேரத்தை வச்சுக்கிட்டு தமிழுக்கு அதிகபட்சமாக என்ன படிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? சரிங்களா? அதுவும் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் படிக்கணும். ஸ்கூல் புக்கில் பழைய ஸ்கூல் புக் படிக்கணும், புது ஸ்கூல் புக் படிக்கணும். சரிங்களா? இதுக்கே எனக்கு தெரிஞ்சு பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு மினிமம் 6 மாதம் தேவைப்படும். 6 மாதம் நான் சொல்ல வர்றது யாருக்குன்னா, கொஞ்சம் மெமரி பவர்லாம் அந்தளவுக்கு இல்லாமல் இருப்பாங்களே, நல்லா மெமரி பவர் இருக்கிறவங்க 3 மாதத்தில் கூட முடிச்சிருவாங்க. பட் கொஞ்சம் மெமரி பவர் கம்மியாக இருக்கிறவங்க, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் புக்ஸை படித்து முடிக்கிறதுக்கே கண்டிப்பாக 5 மாதமாவது கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்டை போய் எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படித்த சப்ஜெக்ட் மறந்துடும். இப்போ நீங்கள் தமிழில் இன்றைக்கி 10th படிச்சுட்டு போகிறீங்க. சரிங்களா? 10th தமிழ் புத்தகத்தை முடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ மறுநாள் போயிட்டு ஜிஎஸ்ல ஏதோ ஒன்று படிக்கிறீங்க. இப்போ வரலாறே படிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, வரலாறில் சுல்தான்கள், முகலாயர்கள் பற்றிலாம் படிக்கிறீங்க. படிச்சுட்டு திரும்ப இந்த தமிழில் நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 50% கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சரிங்களா? அப்போ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் படிக்கிறது முக்கியம் இல்லை, திரும்ப திரும்ப படிக்கணும். ரிவிஷன் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் கொஞ்சமாக படிக்கிறது கூட உங்கள் மனசில் நிற்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் யோசித்து தான், இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் அடிப்படையில் ஒரு ஸ்டூடெண்ட் தான். சரிங்களா? இப்போ வரைக்குமே நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அடுத்து குரூப் 1 எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ பார்ட் டைமாக தான் படிக்கிறேன். ரைட்டுங்களா? இந்த மாதம் வரைக்குமே நான் ஒரு பார்ட் டைம் ஸ்டூடெண்ட் தான். அடுத்த மாதத்துலேருந்து தான் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட். சரிங்களா? ஸோ அப்போது ஒரு பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்டுக்கான டைம் லிமிட் என்ன, அந்த டைம் லிமிட்டில் அவன் என்ன பண்ண முடியும், அந்த டைமில் அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், டெய்லி அவனுக்கு கிடைக்கிற டைம் ஒழுங்காக கிடைக்குமா, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் யோசித்து தான் வேறு வழி இல்லாமல் ஸ்டூடெண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறதுக்கான விஷயங்களை குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சீரியஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், இது எல்லாருக்கும் கிடையாது, பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கும் ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் நான் இதில் ஃப்ரெஷரையும் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கும். அவங்களுமே தமிழ் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் படிக்கணும். அவங்க ஃபுல் டைமாக படித்தா கூட ஸ்கூல் புக்கை முடிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். அதே மாதிரி இப்போ அவுட் சோர்ஸ் எடுத்துங்களேன், கலைச்சொல்லுக்கு மட்டுமே கலைச்சொல் பேரகராதி 14 புத்தகம் இருக்குது. ஒவ்வொரு புத்தகத்துலையும் மினிமம் 200 பக்கம் இருக்கும். 14 × 200 போட்டால் எங்கேயோ போய் நிற்கும். ஒரு பேஜுக்கு ஒரு 50 வார்த்தை இருக்குன்னே வச்சுப்போம். சரிங்களா? 14 புத்தகம், 200 பக்கம், 50 வார்த்தை. என்ன ஆகிறது? இதை ஃபஸ்ட்டு இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு பாருங்கள். சரிங்களா? அந்த புத்தகத்தெல்லாம் படித்து முடிக்கிறது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இப்போ நம்ம பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் நான் வேறு விதமாக தான் கொண்டு போகலான்ட்டு இருக்கேன். இப்போ கூட நான் ஒரு 10 பக்கமாக படிங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் அதை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு வேறு விதமாக தான் நான் அதை கொண்டு போக போகிறேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன். ஸோ அதுபடி பண்ணுங்கள், அவ்வளோதான் பண்ண முடியும். சரிங்களா? கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் ஈவன் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாகவே இருந்தாலும் கலைச்சொற்கள்லேருந்து வர 10 கொஷினுக்கும் கரெக்டாலாம் ஆன்சர் பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. நான் மோட்டிவேஷனுக்காக நான் பேசலாம் என்ன வேணாலும். சரிங்களா? நீங்கள் நல்லா படிங்க, டெய்லி படிங்க, கலைச்சொற்கள்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம், டெய்லி படிச்சிங்கன்னா படிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா நான் எடுத்து படித்து பார்த்துட்டேன். சரிங்களா? 2-3 கலைச்சொற்களில் 2-3 தொகுதி எடுத்து படித்து பார்த்தேன். அது அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கலைச்சொற்களை மட்டும் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கலைச்சொற்களை படிச்சுட்டு வேறு ஏதாவது போய் படிச்சிங்கன்னா கலைச்சொற்கள் மறந்துடும். அப்போ திரும்பி வந்து ரிவிஷன் பண்ணணும். 14 புத்தகத்தையும் படித்து நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ அப்போ நம்மளுடைய பிளான் வந்து பிகினிங்லேயே வந்து கரெக்டாக இருக்கணும். நம்மளால் என்ன பண்ண முடியும், நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது, நம்மளால் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும், ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக முடிவு பண்ணிட்டு தான் நம்ம படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் யோசித்து தான் பார்ட் டைமாக படிக்கிறவங்க அவுட் சோர்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். பட் அது எல்லாருக்கும் கிடையாது. நானே சொல்கிறேன், உங்களால் அதிகம் படிக்க முடியும்னா படிங்க. நான் வந்து அது தப்புன்னெலாம் சொல்லலை, வேணாம்லாம் சொல்லலை.
நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்குது, எதாக இருந்தாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 10 மணி நேரம் படிப்பீங்கன்னா நீங்கள் எத்தனை புத்தகம் வேணாலும் படிங்க, அது தப்பு கிடையாது. உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது, எனக்கு நல்ல மெமரி பவர்லாம் இருக்குது சார், எனக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் மறக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் படிக்கலாம், எத்தனை புத்தகம் வேணாலும் படிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இங்கே ரியாலிட்டி அப்படி கிடையாது. இப்போ நான் சொல்கிற கேட்டகரியில் ஒரு 10% கூட இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதாவது ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 10 பேர் கூட இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. அது நல்லா ஸ்பீடாக படிக்கிறது, நல்ல மெமரி பவரோடு இருக்கிறது, எதை படித்தாலும் உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான கெப்பாபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரில் 10 பேருக்கு தான் இருக்கும். பாக்கி மெஜாரிட்டி 90 பேர் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி தான் இருப்பாங்க. கொஞ்சம் ஆவரேஜாக இருப்பாங்க, மெமரி பவர் அந்தளவுக்கு இருக்காது, படிப்பாங்க, படிக்கிறத மறந்துடுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து கம்மியாக படிச்சுட்டு கம்மியாக படிக்கிறத திரும்ப திரும்ப படித்து, ஸோ அதிலேருந்து கேட்குற கொஷினுக்கு எந்த தப்பும் பண்ணிடாமல், அதேமாதிரி நம்ம கம்மியாக படித்ததை வச்சு தெரியாத கொஷினுக்கு ஓரளவுக்கு யோசித்து ஆன்சர் பண்ணாலே நாம் காம்படிஷனுக்குள்ளே இருப்போம். நான் தெளிவாக சொல்லிடுறேன், நம்மளால் டாப் ரேங்க்லாம் எடுக்க முடியாது. சரிங்களா? இந்த சீரியஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கும்போது நீங்கள் டாப் ரேங்க் எதிர்பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். அது போஸ்டிங்கை பொறுத்து. இப்போ ஒரு 5000+ போஸ்ட் வருதுன்னு வச்சுங்களேன், குரூப் 4ல் வேக்கன்சி வந்து ஒரு 5000க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா பிரகாசமாக இருக்கும். இதுக்கு கம்மியாக வந்து கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ஏன்னா இப்போ பார்ட் டைமாக படிக்கிறவங்களாம் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களோட தான் போட்டி போட போகிறீங்க. ஃபுல் டைமாக படிக்கிறவங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிப்பாங்க, சில பேர் ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணி படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, படிப்பை மட்டுமே தன்னுடைய வேலையாக வச்சுருக்கவங்க கூட தான் பார்ட் டைமாக படிக்கிறவங்களும் போட்டி போட்டாகும். இப்போ நான் பார்ட் டைமாக படிக்கிறேன், வேலைக்கு போய்ட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறேங்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி வந்து எனக்கு வந்து எந்த சலுகையும் கொடுக்க போகிறதில்ல. பார்ட் டைமாக படிக்கிறவங்களாம் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களோட ஒரு 10 மார்க் கம்மியாக எடுத்தாலே நாங்கள் வேலை கொடுத்துருவோம் அப்படின்லாம் அவங்க எதுவும் பண்ண போகிறதில்ல. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கான நேரம் என்ன, நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்கிது, அந்த டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதுவும் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து அதுபடி நாம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போகிறது தான் நல்லது. சரிங்களா? ஸோ நான் திரும்பவும் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த 35 டெஸ்ட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாலே எக்ஸாமில் உங்களுக்கு பெரிய அளவில் இந்த பிரச்சனை இருக்காது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதிலேருந்து கொஷின் வராது. இதிலேருந்து ஒரு 70 கொஷின் வந்தாலே பெரிய விஷயம்தான். சரிங்களா? அப்போ மிச்சம் இருக்கிற 30 கொஷினை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த 30 கொஷினுக்கு எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் டெஸ்ட்லேருந்து கற்றுக்க போகிறீங்க. சரிங்களா? முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட், தெரியாத கொஷினை பார்த்து எப்படி பயப்படாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த 35 டெஸ்ட்டே நாம் வைக்கிறோம். ஸோ இப்போ அந்த தம்பி மெசேஜ் அனுப்பியிருந்தா மாதிரி உங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்களே யோசிங்க. நீங்கள் நிறைய அவுட் சோர்ஸ் படிக்கணும்னு நினச்சா கூட அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா, உங்களால் படிக்க முடியுமாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. உங்களால் அது முடியும்னா நீங்கள் படிங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கே நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் நான் கொடுக்க தான் போகிறேன். இப்போ வந்து ஒரு 7 புத்தகமும் இதை தான் அவுட் சோர்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 புத்தகங்கள் வந்து ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு. சரிங்களா? அதாவது ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் சீனியர் ஆஸ்பிரண்ட்டில் லாஸ்ட் குரூப் 4ல் ஒரு 130 கொஷினுக்கு மேலே போட்டிருப்பாங்கல்ல, 130+ன்னு வச்சுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுறதுக்காக அடுத்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதை இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை கொடுப்பேன். அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் படிங்க. இல்லைனா நீங்களே வந்து என்கிட்ட கேட்கலாம் வாட்ஸ்அப்பில். சரிங்களா? வாட்ஸ்அப்லேயோ இல்லை நம்ம வீடியோ போடுறோன்னா வீடியோ கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் நீங்கள் சொன்னதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் நான் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தையை பார்த்த உடனே இதே மாதிரியே சந்தேகம் வேறு யாருக்காவது இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து தப்பாலாம் கைட் பண்ணல. சரிங்களா? ஒரு பார்ட் டைம் ஆஸ்பிரண்டால் என்ன பண்ண முடியும்னு எனக்கும் நல்லா தெரிஞ்சதுனால தான் முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறத குறைச்சிக்கிட்டு அதை திரும்ப திரும்ப படிங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதை மீறி நிறைய படிக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே.